ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூறுல்லா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஏப்ரல் 2026ங்க. வாடி ஷீஸ் அப்படிங்கிற ஒரு நார்தர்ன் எமிரேட்ஸ் வட அமீரகத்தில் உள்ள ஒரு அழகான சுற்றுலாத்தலம். அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே வந்திருக்கேங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் அந்த வாடி ஷீஸ்க்கு வந்துட்டு போகிறப்போ நான் பிரயாணம் செய்த மலைப்பாங்கான வட அமீரக சாலைகள், அதுதான் பிரதானமான ஒரு நோக்கம், இந்த வீடியோவினுடைய நோக்கம். வாடி ஷீஸை பற்றி ஃபுல்லாக உள்ளுக்குள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் அந்த லிங்க்கில் பார்க்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிற மலைப்பாங்கான இடம், எங்கே சுற்றி பார்த்தாலும் மவுண்டேனியஸ், ராக்கி மவுண்டேனியஸ் ஏரியா. ஓகேங்களா? ரொம்ப ஸ்டோன் ரொம்ப என்ன சொல்கிறது, கல் பாறை சார்ந்த அந்த மவுண்டெயின்ஸ் மலை. ஊர்லலாம் மலைன்னா கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கும். இங்கே அப்படி கிடையாதுங்க. ராக்கி, எல்லாமே ராக், ஹார்டு ராக். ஆக்சுவலாக இங்கே பல பிஸ்னஸ்க்கு ராக் தேவைப்படும். அதுக்கு லாஜிஸ்டிக்ஸில், கப்பலில் வட அமீரகத்தில் இருந்தால் ராக்கை, மலையை உடச்சி ராக்கை பல விஷயங்களுக்காக, ட்ரிட்ஜிங் அண்ட் ரெக்ளமேஷனுக்காக, கடலை மட்டப்படுத்துறதுக்காக, ஐலண்ட் கிரியேஷனுக்காக இங்கேருந்து தான் நார்தர்ன் எமிரேட்ஸ்லேருந்து கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு மலை அதிகமான ஒரு ராக்கி மவுண்டன்ஸ் இருக்குங்க. மோரோவர் இந்த நார்தர்ன் எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த வட அமீரகம்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா. இங்கே தான் நான் இப்போ வந்திருக்கிற வாடி ஷீஸும் இருக்குது. இந்த வட அமீரகம் 5 எமிரேட்டுகளால் ஆனதுங்க. மொத்தம் அமீரகம் 7 எமிரேட். துபாய், அபுதாபி உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இப்போ மூலம் தெரியும். துபாய், அபுதாபி மேஜர், அபுதாபி கேபிட்டல் சிட்டி, துபாய் இன்டர்நேஷ்னல் ஹப். மீதி உள்ள 5 எமிரேட்ஸ் எங்கே இருக்குன்னா வடக்கு பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளார அழகாக ஒரு டனல் போகுது பாருங்கள், சூப்பரான டனலுங்க. இப்போ வட அமீரகம் நல்லா டெவலப் ஆகிடுச்சிங்க. வட அமீரகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ஜா, அஜ்மான், உமுல் குவைன், ராசல் ஹைமா, ஃபுஜைரா, இந்த 5 ஸ்டேட் மாதிரி 5 ப்ராவின்ஸ்களால் ஆனது. சரிங்களா? இந்த வட அமீரகமுங்க யுஏயினுடைய மொத்த உற்பத்தியில், ஜிடிபின்னு சொல்லுவாங்கள்ல, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உற்பத்தியில் 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த மலை ஹஜர் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹஜர் மவுண்டெயின்ஸ் வட அமீரகத்துக்கே உண்டான பிரத்யேகமான ஒரு மலைப்பாங்கான மலை மவுண்டெயின் ஏரியா. இது மலை மட்டும் இல்லை, கடலும் சேர்ந்தது. பாரசீக வளைகுடாவும் கல்ஃப் ஆஃப் ஒமான் வளைகுடாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது இந்த ஹஜர் மவுண்டெயின்ஸ் பக்கத்தில். ஏன்னா ஒமான் பார்டரும் பக்கத்தில் தான் இருக்குது. யுஏஇக்கு ஒமானோட பல பார்டர் இருக்குது. அதில் நார்தர்ன் எமிரேட்ஸ் வழியாகவும் பார்டர் இருக்குது. சரிங்களா? இந்த முசந்தம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுற்றுலாத்தலம் வர்றப்போ ஒமான் பார்டர் இந்த வழியாகவும் இருக்குது. இந்த வட அமீரகத்தில் வர்றப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டூரிசம்க்கு ரொம்ப பேர் பெற்றதாக ஆயிடுச்சுங்க. ராசல் ஹைமா டூரிசமை பயங்கரமாக டெவலப் பண்ணி 2023 மட்டும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1.22 மில்லியன், ரொம்ப குறுகிய காலத்தில் அவ்வளோ டூரிஸ்ட் வந்தாங்களாம். டூரிசமை நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க வட அமீரகத்தில். அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன். இந்த அஜ்மான்கிற ஒரு எமிரேட்லங்க இந்த ஃப்ரீ ஜோன் இருக்குது. ஈஸியாக யார் வேணாலும் குறைந்தபட்ச காசில் 5000 திரகம் இருந்தால் போதுங்க. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 5000லேருந்து 6000, 7000 இருக்கலாம். அது பே பண்ணி, இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி நமக்கு லைசன்ஸை வாங்கி ஒரு பிஸ்னஸை உண்டாக்கிடலாம். நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, சிறு சிறு பொருட்களை உற்பத்தி செய்தல். அது இப்போ உதாரணத்துக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, மிக்சரு, பக்கோடா, இந்த மாதிரி இங்கே உள்ள உணவு உற்பத்தி தர கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு கம்ப்ளை பண்ணி அந்த மாதிரி அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் உற்பத்தி பண்ணாங்க அஜ்மானில். ஸ்நாக்ஸும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய தட்டுமுட்டு சாமான்கள், ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், சின்ன சின்ன பிளாஸ்டிக் நாற்காலி, பிளாஸ்டிக் வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய அஜ்மானில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங். அஜ்மானில் மட்டும் இல்லை, அஜ்மானில் பெரும்பாலும் பண்ணுறாங்க, உமுல் குவைனே பண்ணுறாங்க, இந்த வட அமீரகத்தில் பொதுவாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங், இந்த ப்ரொடக்ஷன் ப்ளஸ் டூரிசம், இதுதான் மெயின் உற்பத்திக்கான சோர்ஸஸாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10% அமீரகத்தினுடைய மொத்த உற்பத்தியில் இவங்க கவர் பண்ணுறாங்க. ரோடு பார்த்தீங்களா, இது ஸ்ட்ரைட்டான ரோடு, எமிரேட்ஸ் ரோடு வழியாக இந்த நம்ம ஹொர்ஃபகான் ரோடை பிடிச்சி ஹொர்ஃபகான் ரோடு நேராக உள்ளுக்குள்ளார அந்த டனல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த டனல் உள்ளார அந்த வாடி ஷீஸ், அதாவது கல்பாங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. நான் வாடி ஷீஸ், அந்த ஷீஸுங்கிறது வாடினா என்ன, ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மலையில் இந்த மாதிரி ராக்கி மவுண்டேனியஸ் ஏரியாவில் இந்த மாதிரி ரொம்ப பாறை மாதிரி இருக்கிற மலையில் திடீர்னு மழை பெய்யும், இந்த மாதிரி பாலைவனமாக இருந்தாலும். அப்போது அந்த மழையை வடிகால் வாங்கி கீழே கேஷ்மெண்ட் மாதிரி இயற்கையாகவே ஒரு இடத்துல சேவ் ஆகும். அந்த இடம் இயற்கையாக பசுமையாக இருக்கும், அதை வாடின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபலாஜ் இரிகேஷன் 3000 வருஷத்துக்கு முந்தைய, கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முந்திலேருந்தே இங்கே டேட்டிங் பேக் இந்த ஃபலாஜ் இரிகேஷன் சிஸ்டம்
அது வந்து அலைனில் ஒயாசிஸ்லேயும் இருக்குது, அலைன்லேயும் இருக்குது, அமீரகத்தில் எல்லா இடத்துலையுமே காமனானது. இந்த இரிகேஷனாக நீர்ப்பாசன அமைப்பு, வரலாற்று சிறப்புமிக்க நீர்ப்பாசன அமைப்பு, எஃபெக்டிவான அமைப்பு. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் தான் ஏகப்பட்ட நீர்ப்பாசனம், அந்த இரிகேஷன் ஏகப்பட்டதெல்லாம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துலேயே ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. அழகாக கான்டியூட் மாதிரி வச்சு, அது அலைன் ஒயாசிஸ் போனவங்களுக்கு, இங்கே உள்ள வாடி இந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இரிகேஷன் சிஸ்டம் நீர்ப்பாசன முறை இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. பாருங்களேன், மலைப்பாங்கான அமைப்பு அப்படியே ஸ்டன்னிங்காக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்குங்க. கம்பீரமாக உயர்ந்தோங்கி நிற்கிது மலைகள். மலைகளுக்கு நடுவில் நம்ம பிரயாணம் பண்ணுறப்போ நமக்கே அப்படியே மயிர்கூச்சி எரியுதுங்க. வி cannot avoid developing goose bumps. அதாவது நான் வந்து ஒரு தடவை அபுதாபிலேருந்து ஒமானுக்கு பை ரோடு போனேன், அலைன் பார்டர் வழியாக. அப்போ ஒமான் மஸ்கட் நெருங்க என்னாச்சுன்னா, மலைகளுக்கு நடுவில் நான் ஒரு தாழ்வான இடத்துல போகிற மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா மலைக்கு நடுவில் தான் ஒமான் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் மலைகளுக்கு நடுவில் தான் இருக்குது. ஏன்னா ஒமான் பார்டர் தான் நான் சொன்னேன்ல. ஆனால் இது கொஞ்சம் தாழ்வான இடம் இல்லைங்க, உயரமான இடத்துல பயணம் பண்ணுற மாதிரி ஒரு நமக்கு உணர்வு இருக்கும். மலைப்பாங்கான ரோடுகள் இருக்கும். பாருங்கள், இன்னொரு டனல் வந்துருச்சு. டனல் பார்த்தீங்களா, மலையை குடஞ்சிங்க பாதையை உண்டாக்கி ரோடை போட்டு எவ்வளோ அழகாக அந்த டனல், கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த டனல். ஓகேங்களா, நான் வேகமாக ஓடுறேன் வீடியோ, அதனால் அது உங்களுக்கு குயிக்காக வருது. நீளமான டனலுங்க இது, மலை குகைப்பாதை மாதிரி போயிட்டு வெளியில் மலையிலேருந்து வெளியில் வந்து இந்த கல்பாவில் உள்ள ஹேங்கிங் கார்டன், தொங்கும் தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. பாபிலோனின் தொங்கும் தோட்டம் மாதிரி கல்பாவில் ஒரு தொங்கும் தோட்டம் இருக்குது. இவங்க உருவாக்கின சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த வாடி ஷீஸும் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அந்த வாடி ஷீஸ் நான் நெருங்கிட்டேங்க. துபாயிலேருந்து பார்த்தா ஒரு 100-110 கிலோமீட்டர் ஒன் வே. ஓகேங்களா, 2 வேயும் பார்த்தா ஒரு 200-250 கிலோமீட்டர் வரும். உள்ளார வந்தாச்சுங்க. வாடி நெருங்க கொஞ்சம் பசுமை கண்ணில் படுது. Thank you guys for watching. Have a fantastic day ahead. Take care guys.